கோபுரங்கள் சாய்வதில்லை. ஏன் மனோ என்னை தனியா விட்டுட்டு நீ மட்டும் போன? என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, எனக்கு மன்னிச்சிருமா. அப்படி ஆசைப்பட்டா அப்பாவா இருக்கிறவங்க எனக்கு காரியம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. நகை வாங்குறது, முகூர்த்த புடவை வாங்குறதுன்னு இன்னும் 100 வேலை இருக்கு. உங்க அப்பா தான் எல்லா கல்யாண வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீ வெறும் கல்யாணத்துக்கு மட்டும் வந்தா போதும்னாரு. அப்பா, என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இருக்கட்டும்டா, இருக்கட்டும். நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப, உனக்கு எந்த குறையும் வராது. நீ யாருக்கு எந்த கெடுதல் பண்ண உனக்கு குறையெல்லாம் வருதுக்கு. சொல்ல போனா நாங்க தான் உனக்கு கெடுதல் பண்ணியிருக்கோம். விடுமா, அதெல்லாம் எல்லாம் சரியா போயிடும். சரி, நீ கிளம்பு, வா வா. அப்பா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சே, நீ என்னமா தப்பா பேசுன? நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என் கண்ணை திறந்து வச்ச பொண்ணுமா. உனக்கு இந்த படிப்பு, வேலை, இது ரெண்டும் தான் கண்ணு மாதிரி. நான் கொஞ்சம் பழைய ஆளு. கல்யாண வாழ்க்கை மட்டும் ஒரு பொண்ணுக்கு போதுன்னு நினைச்சிட்டேன். ஒரு பொண்ணுக்கு படிப்பும் முக்கியம், வேலையும் முக்கியம், அதுக்கப்புறம் கல்யாணமும் முக்கியம். வெறும் கல்யாண வாழ்க்கையை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல எல்லாம் ஒரு பொண்ணு வாழ முடியாது. எனக்கு புரிஞ்சு போச்சுமா. நீ பத்திரமா போயிட்டு வா. அப்புறம்ப்பா, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா இருக்க வேண்டாம், கோயம்புத்தூர்ல போயிருங்க. நாங்க போய் ஒரு வீடை பார்த்துட்டு அப்புறமா உங்களை கூப்பிட்டுக்கிறேன். நான் அவங்கள விட்டுட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம்மா. நான் எப்படி திரும்ப அவங்கள பார்க்க போக முடியும்? அப்பா, நான் உங்க குடும்பத்துக்குள்ள வாழ வந்தவ. அவங்க எல்லாரும் உங்களோடயே வாழ்ந்தவங்க. உங்களுக்கு ரத்த சொந்தம். அது எப்படி பந்தம் விட்டு போகும்? நீங்க போனா அவங்க சந்தோஷமா உங்களை ரிசீவ் பண்ணுவாங்கப்பா. சரி, இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, சிவாக்கு இந்த விஷயம் சொல்லிட்டேல்ல? சொல்லிட்டேன்ப்பா. அவரு சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க ஆஃபீஸ்ல இந்த டிரான்ஸ்ஃபருக்கே நான் ஓகே சொன்னேன். ஓ, அப்ப சரி, வாமா, டைம் ஆச்சு, நாம கிளம்பலாம். அப்பா, நீங்க எங்கப்பா வரீங்க? இல்லம்மா, ஏர்போர்ட் வரைக்கும் வந்து உன்னை வழி அனுப்பலாம் தான். அப்பா, நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏர்போர்ட்டுக்கு சிவா வராரு. நாங்க கொஞ்ச நேரம் தனியா இருந்து பேசிட்டு போக வேண்டியது இருக்கு. அதனால புரியுதுமா, புரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட இருக்கலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல. சரி, கிளம்புமா. டாக்ஸிக்கு சொல்லிட்டியா? சொல்லியாச்சுப்பா, வந்துட்டு இருக்கு. மாமா வாசல்ல வெயிட் பண்ணலாம். அப்பா, நீங்க எப்போ ஊருக்கு போவீங்கன்னு சொல்லுங்க. நான் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். டாக்ஸி கூட ஆன்லைன்லயே நான் புக் பண்ணி அனுப்பிடுறேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி டிஃபனை கூட ஸ்டேஷன்லயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீங்க கிளம்பி மட்டும் தயாரா இருந்தீங்கன்னா போதும். இப்பெல்லாம் அப்பாங்கிற ஒரு ஆம்பளையே தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன் தான் இல்ல? இல்லப்பா, உங்களை பத்திரமா ஊருக்கு அனுப்பி வைக்கணும்ல. என்னை பத்தி நீ கவலைப்படாத, நிறைய தடவை போயிட்டு வந்தவன் தானே. நீ சந்தோஷமா ஜாக்கிரதையா போயிட்டு வா. வா, வண்டி வந்துச்சு போல இருக்குமா, வா. விடுமா, நான் பார்த்து.
டிரைவர் கொஞ்சம் டிக்கியை தரங்க. ஓகே சார். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ம் சரிப்பா. பாய்ப்பா. பாய்மா. வரேன்ப்பா. என்ன சிவா யோசிச்சுட்டு இருக்க? வர்ஷா இன்னைக்கு சாயந்தரமே வருவேன்னு சொன்னா அதுக்குள்ள நாமளே கிளம்பி செங்கல்பட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இத பாரு, வர்ஷாவோட மிரட்டலுக்கு பயந்து நான் செங்கல்பட்டுக்கு போக மாட்டேன். என்ன யாரு பயமுறுத்தினாலும் மிரட்டினாலும் சரி, அதுக்கு பணிஞ்சு போறவன் நான் இல்ல. ஐயோ, அப்புறம் வர்ஷாவை எப்படி சமாளிப்ப? அவ வேற அவங்க அப்பாவோட வந்து நிப்பேன்னு சொன்னாலே. அவ மட்டும் வந்து நிக்கட்டுமே. சாயந்தரம் தான் வருவேன்னு சொன்னா இப்பவே வந்துட்டா போல இருக்கு. போ போய் பாரு. மீரா, நீதான் வந்திருக்கியா? நீதான் என் கண்ணு முன்னாடி நிக்கிறியா? இத பாரு மீரா, நீ வருவேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆயிடும். நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வருவேன்றது எனக்கு தெரியும். நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீரா. இப்படிதான் நேற்று நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டே இருந்தான். எங்க அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீயே வந்துட்ட. இங்க பாரு மீரா, நம்மளோட லவ் ரொம்ப ட்ரூவான லவ். இதுல எந்த ஒளிவு மறைவும் எந்த பொய் பித்தலாட்டமும் எதுவும் கிடையாது. இட்ஸ் 100% ட்ரூ லவ். நீ வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு மீரா. Will you please shut up? நீங்க பண்ணின தப்பெல்லாம் மறந்துட்டோ, உங்களை மன்னிச்சோ நான் இங்க வரல. நீங்க எனக்கு பண்ண துரோகம் இன்னும் நெருப்பா என் மனசுல எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உங்களோட பழகுன பேசுன ஒவ்வொரு நிமிஷமும் இப்பவும் அருவருப்பான ஞாபகமா என் மனசுல வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. நான் அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரினுவல் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. என்ன மீரா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இன்னமும் உனக்கு என் மேல இருக்கிற கோவம் அடங்கல? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எல்லாமே நல்லா தெரியும்ல? கமிஷனர் சார் தான் எல்லாமே உனக்கு அப்டேட் பண்ணார்ல? இன்னும் ஏன் என் மேல இவ்வளவு கோவத்துல இருக்க? நிறுத்துங்க. பொண்ணுங்க மனச பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இஷ்டத்துக்கு கலைச்சு போட்டு விளையாடுறதுக்கு அது சின்ன பசங்க விளையாடுற பசில் கேமா இல்ல சைனா கிளேயா? நீங்க என்ன காதலிப்பீங்க, இன்னொரு பக்கம் வர்ஷாவை கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுவீங்க. கல்யாண மேடையில வர்ஷாவை எழுப்பிட்டு என்ன உட்கார வைக்கிறதுக்கு ஒரு டிராமாவை பிளான் பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் சம்மதிக்க நான் என்ன ஸ்கூல் கேர்ளா? இப்படி ஒரு சில்லியான பிளானுக்கு நான் சம்மதிப்பேன்னு எப்படி நினைச்சீங்க? வர்ஷா என்னோட ஃப்ரெண்ட். நான் அப்படி பண்றது வர்ஷாவுக்கு பண்ற துரோகம் இல்லையா? அதுக்கு நான் எப்படி சம்மதிப்பேன்? உங்க மனசுல இருக்கிற வக்ரத்துக்கும் அசிங்கத்துக்கும் தீனியா பொண்ணுங்களை வச்சு பகட விளையாடுறத நிறுத்துங்க. இத பாரு மீரா, நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்றேன். என் வாழ்க்கையில வந்த முதல் லவ்வை உன் மேல மட்டும்தான். என் லவ்வை நான் இழந்துடக் கூடாதுன்றதுக்காக நான் தப்பான விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாருக்காக நான் பண்றேன்? உனக்காக நான் பண்றேன். நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்றேன். நான் இந்த மாதிரி பண்றவன் கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி வேற எந்த மோட்டிவும் கிடையாது. ப்ளீஸ் மீரா, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. உங்க லவ்வ உங்களோடவே வச்சுக்குங்க. இனி எனக்கு எப்பவும் வேண்டாம். உங்க லவ்னால நான் பட்ட வேதனையும் அவமானமும் இந்த ஜென்மத்துக்கு போதும். நான் உங்ககிட்ட இருந்து கண் காணாத ஒரு இடத்துக்கு போக போறேன். கடைசியா ஒரு தடவை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். மீரா, நம்ம 2 பேருக்குள்ள கல்யாணம் நிச்சயமா இருக்கு.
என்ன நம்ம 2 குடும்பம் தான் இன்னும் பேசாம இருக்காங்க. ஆனா உங்க அப்பா ஏற்கனவே ஜோசியரை வச்சு நம்ம கல்யாண தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்னை விட்டு எப்படி உனக்கு போகணும்னு மனசு வருது? இங்க பாரு மீரா, நம்ம 2 பேருக்குள்ள கல்யாணம் நடந்தே ஆகணும். கல்யாணமா? உங்களுக்கும் எனக்குமா? இன்னும் அந்த கனவெல்லாம் வேற வச்சிருக்கீங்களா? நான் உங்களை கல்யாணம் பண்ணா வர்ஷா வாழ்க்கை பறி போயிடும். உங்க தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு தெரியாது. அதுக்கப்புறம் உங்க அம்மா உயிரை என்ன ஆகும்னு தெரியாது. இப்படி 3 பேரோட வாழ்க்கைய பணைய வச்சு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாவா இருக்க முடியும்? 3 பேரோட வாழ்க்கைய ஒப்பிடுறப்ப என் ஒருத்தி வாழ்க்கைங்கிறது ஒண்ணுமே இல்ல. அது போனா போகட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வலி வேதனைலாம் எனக்கு வேணும். என்ன உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனோவை நான் மறந்த பாருங்க. அவர் இடத்துல உங்களை வச்சேன் பாருங்க. அதுக்கு கடவுள் கொடுக்கிற தண்டனை இது. இத கண்டிப்பா நான் அனுபவிக்கணும். எங்களை விடுங்க மீரா. பாஸ்கர் சார் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. இந்த கல்யாணம் நின்னு போறத பாஸ்கர் சாரால தாங்க முடியுமா? பாஸ்கர் சாருக்கு தெரிஞ்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? அவரோட பையன் இறந்து போனதையே கடந்து வந்தவர் தான் அவரு. இந்த கல்யாணம் நின்னு போறதையா தாங்க மாட்டாரு? கொஞ்ச நாள் வருத்தப்படுவாரு, அதுக்கப்புறம் சரியாயிடுவாரு. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நான் இந்த முடிவு எடுக்கல. இன்னும் எங்க அப்பா நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்க போறதாதான் நம்பிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் நீங்க ஊர்ல இருங்க, நான் பூனே போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கூப்பிடுறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா அவரையும் நான் கூப்பிட போறதில்ல. சிவாவால எனக்கு ஏற்பட்ட வலிய இனி எந்த ஆணோட துணையும் இல்லாம வாழ்ந்துதான் ஆத்திக்க போறேன். இதுதான் என் முடிவு. தயவு செஞ்சு யாரும் என்ன தேடவோ ஃபாலோ பண்ணவோ முயற்சி பண்ணாதீங்க. குட் பை. மீரா ப்ளீஸ். மீரா சொல்லு கீர்த்தனா. மீரா, ஆபீஸ் போகும்போது என்ன பிக்கப் பண்ணிக்கூடி. என் வண்டி சர்வீஸ்க்கு விட்டுருக்கேன், இன்னும் எடுக்கல. கீர்த்தனா, இனி எப்பவும் உன்னை நான் பிக்கப் பண்ண முடியாது. ஏன் மீரா, உன் பைக் எதுவும் ப்ராப்ளமா? பைக் ப்ராப்ளம் ஆகல, நான் தான் ப்ராப்ளம் ஆயிட்டேன். நீ என்ன சொல்ற மீரா? நான் பூனே போயிட்டு இருக்கேன். இன்னும் ½ அன் ஹவர்ல ஃப்ளைட். அடுத்த 2 மணி நேரத்துல நான் பூனேல இருப்பேன். இதுக்கப்புறம் யாரும் என்ன எப்பவும் பார்க்கவே முடியாது. ஏய் மீரா, என்ன நீ சொல்ற? நீ போறதுனே முடிவு பண்ணிட்டியா? சிவா இருக்காரு, உங்க அப்பா இருக்காரு, எப்படியாவது பேசி உன்னை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஆனா இப்ப திடீர்னு எல்லாரையும் மீறி போறியேடி. நீ நிஜமாவே போறியா? ஆமாண்டி. நீ பிரிஞ்சு போறேங்கிறத என்னால தாங்க முடியல மீரா. லைஃப்ல எல்லாரையும் விட்டு ஒரு கட்டத்துல பிரியதானே செய்றோம். பிரிவை பழகிக்கத்தானே வேண்டியிருக்கு. அதுவும் பொண்ணுங்க இன்னும் அதிகமா பழகிக்கணும். எத்தனை வருஷம் வாழ்ந்த அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாம் விட்டுட்டு அடியோட பிரிஞ்சு போறோம். நாம தான் பிரிவுக்கு ரொம்ப பழகிக்கணும். நீ ரொம்ப
ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு அழுகையா வருது தெரியுமா? கீர்த்தனா, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நீ உன் லைஃபை கவனமா பார்த்துக்கோ. உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் இப்பெல்லாம் அடிக்கடி சண்டை வருதுன்னு சொன்னேன். அதை மட்டும் நடக்காம பார்த்துக்கோடி. சண்டை பழகிடுச்சுன்னா லைஃப் வெறுத்துரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போடி. புருஷனுக்காக விட்டு கொடுத்து போறதால நாம எதையும் இழக்க போறதில்ல. ஆபீஸ்ல யார் யார்கிட்டயும் விட்டு கொடுத்து போறோம். ரோட்ல டிராவல் எல்லாம் நாம விட்டு கொடுத்து போறோம். நம்ம கூடவே வாழற ஒருத்தரோட மட்டும் ஏன் நம்ம மல்லு கட்டணும்? எல்லாத்துக்கும் மேல இந்த உலகத்துல நம்மள லவ் பண்ற ஒருத்தர் நம்ம ஹஸ்பண்ட் மட்டும்தான். அவங்களுக்காக விட்டு கொடுக்கறதுல எதுக்கடி நம்ம ஈகோ பார்க்கணும்? மீரா, நீ போயிட்டனா எனக்கு இந்த மாதிரிலாம் யார் அட்வைஸ் பண்ணுவா? நீ எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்க தெரியுமா? நீ என் கூட இருந்தது எனக்கு அக்கா தங்கச்சி இல்லங்கிற குறையே இல்லாம இருந்துச்சு. ஏன் என் அம்மா இல்லங்கிற குறை கூட உன் கூட பேசும்போது எனக்கு தெரியாம இருக்கும். இப்படி பாதியிலே என்னை விட்டுட்டு போறியேடி. நீயும் தான் எனக்கு அம்மாவா, அக்காவா, தங்கையா, நல்ல ஃப்ரெண்டா, எல்லாமுமா இருந்த. நான் உன்னை எப்பவும் மறக்க மாட்டேன்டி. ஏர்போர்ட்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்றியா? நான் என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு உடனே அங்க வரேன். ஒரு 2 நிமிஷம் உன்னை பார்த்து நான் பேசிட்டு போறேன். என்னால தாங்க முடியல. வேண்டாம் கீர்த்தனா, நானே ரொம்ப பலவீனமா தான் இருக்கேன். உடைஞ்ச என் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து வச்சுதான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். உங்களை யாரை பார்த்தாலும் உடைஞ்சு அழுதுருவேன். அப்புறம் என்னால போக முடியாது. அதனால நானே போய்க்கிறேன். ஏய் மீரா, என் மனசெல்லாம் வலிக்குதுடி. எனக்கும் வலிக்கதாண்டி செய்யுது. ஆனா என்ன செய்யறது? விதி என்ன துரத்துது. இதுக்கு மேல என்னால பேச முடியாது. நான் போனை வச்சிடுறேன். முடிஞ்சா ஊருக்கு போய் பேசுறேன். குட் பை. மீரா, கண்டிப்பா ஃபோன் பண்ணு. நான் உன்னை பார்க்க பூனேக்கு வரேன். சிவாக்கு என்னாச்சு? டாக்டர், சிவா பாய்சன் சாப்பிட்டேன் டாக்டர். முதல்ல ஐசியூ கொண்டு வாங்க. கால் பண்ணா ஃபோன் எடு மீரா. என்ன தினேஷ்? தப்பு நடந்து போச்சு மீரா. நான் கோட்டை விட்டேன். நான் கூட இருந்தும் கவனிக்காம விட்டேன். என் உயிர் நண்பனை பறி கொடுத்துடணும்னு பயமா இருக்கு மீரா. தினேஷ், என்ன சொல்ற நீ? எத்தனை பேரை காப்பாத்திருக்கான் சிவா. இன்னைக்கு யார் காப்பாத்த போறான்னு தெரியாமலே போயிருக்கா மீரா. தினேஷ், சிவாக்கு என்னாச்சு? புரியுற மாதிரி சொல்லு. நீ போன துக்கம் தாங்காம சிவா பாய்சன் சாப்பிட்டா மீரா. என்னது? சிவா பாய்சன் சாப்பிட்டாரா? என்ன சொல்ற தினேஷ்? நான் கொஞ்ச நேரம் கடைக்கு போயிருந்தேன். வந்து பார்த்தா வாயெல்லாம் நொர தள்ளி பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தா மீரா. நிஜமாதான் சொல்றியா? இப்ப சிவா எங்க? சிவாவோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். டாக்டர் ஐசியூக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ கடவுளே. நீ உடனே சீக்கிரம் வா மீரா. டிரைவர்னா வண்டி திருப்புங்க. கிரீஸ்வரி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சீக்கிரம். ஓகே மேடம். மீரா, நீ எப்போ வந்த? இப்பதான் வந்த. இப்படி ஆச்சு தினேஷ்? என்ன நடந்துச்சு? காலையில நான் வந்து பார்க்கும்போது நல்லதானே இருந்தாரு. ஏன் இப்படி நடந்துச்சு? நேத்துல இருந்தே
அவன் மனசு சரியில்லாம தான் இருந்தான் மீரா. மீரா இல்லாம என்னால வாழவே முடியாது. மீராவை சமாதானப்படுத்தாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தான் மீரா. பொண்ண சமாதானப்படுத்துறதுக்கும் அவன் நிறைய முயற்சி பண்ணான். ஆனா நீ அவன்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. இன்னைக்கு காலையில நீ வீட்டுக்கு வந்தப்போ ஆறுதலா ஒரு பதில் சொல்லுவேன்னு அவன் ரொம்ப எதிர்பார்த்தான். நீயும் ஒரேடியா மறக்க சொல்லிட்டு போயிட்டியா? அதுக்கப்புறம் அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான் மீரா. அதுக்கப்புறம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையான வார்த்தையெல்லாம் சொல்லி அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு பக்கத்துல சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போயிருந்தேன். திரும்பி வந்து பார்க்கும்போது வாயில நுர தள்ளி மயங்கி கிடக்குறான். அதுக்கப்புறம் தான் அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்த மீரா. நீ கூட இருந்தும் இப்படி கை விட்டுட்டியே. டாக்டர், சிவாக்கு என்னாச்சு? அவர் கண்ணு முடிச்சிட்டாரா? அவருக்கு சரியாயிடுச்சா? சாரிம்மா, அவர் எங்களால குணப்படுத்த முடியல. சிவா! டாக்டர்! அந்த சிவான்ற தம்பி தான் ஏதோ வருத்தத்துல பாய்சனை குடிச்சிருச்சு.